வெல்கம் பேக் டு கீக்கி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காடை 65 ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும். நான் காடை 65ங்கிறதுனால முழு இதாக காடையாக எடுத்திருக்கேன். நீங்கள் கிரேவினா நம்ம கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் காடை வந்து ஒரு 5லேருந்து 6 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 6 பீஸ்க்கு நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கும். இது 1/2 kg அளவுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு லெமன். ஒரு லெமனில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு கிட்டத்தட்ட நான் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, மசாலாவுக்கு ஒட்டாத. அப்புறம் இப்போ மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக பரட்டி வச்சுக்கோங்க. எல்லா இதுக்குமே நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் நார்மலாக குழந்தைங்களுக்கு சிக்கனில் 65 கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காடையில் வந்து இந்த மாதிரி பொரிச்சு 65 போட்டு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இது. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே மசாலா கோட் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். அப்போ தான் நமக்கு வந்து 65 ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு காடையை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 3 காடை மட்டும் போட்டு நல்லா பொரிக்கலாம். காடையில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயமும் கூட இருக்குது காடையில். சில பேர் முடியாத ரொம்ப சிக் பேஷண்ட்ஸ், பெட்டில் இருக்க பேஷண்ட்ஸை கூட காடை ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதில் ஜாஸ்தி இருக்குது. காடை ஃபுட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து காடையை சேர்த்திக்கோங்க. இதில் நெஞ்சு அடைப்பு இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காடை ஃபுட்டு வந்து நீங்கள் இது கொடுத்து பாருங்கள். வாமிட் சென்சேஷன் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை மூச்சு அடைப்பு இருக்கவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஹெல்தி ஃபுட் இது காடை. நீங்கள் ப்ராய்லர் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட் இது. நீங்கள் எல்லாருக்குமே இந்த காடையை வந்து இப்போ இருந்தே பழக ஆரம்பிங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃபுல்லாக வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பெட்டில் முடியாத இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கூட காடை கொடுத்தா வந்து எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காடை கொடுங்க. குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே, பெரியவங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய மருத்துவ குணம் உள்ள ஃபுட் இது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நம்ம கோட் பண்ண மசாலா எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், சூப்பரான காடை 65 ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். சிக்கனே கேட்க மாட்டாங்க. நீங்கள் காடையை வந்து பழகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.